வைக்கிறது? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன்க்கா, தெரியுதா? தெரியுது. ஓகே, சரிக்கா. ஆக்சுவலா நம்ம நேற்று வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், இந்த பேட்டர்ன் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த கட்ட கான்செப்ட் விசுவலைசேஷன். ஸோ அது ஒன்று மட்டும்தான் நம்ம கேஸ்ல வந்து இப்போ பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு விசுவலைசேஷன் தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னன்னா இந்த டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜேசான் டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு ஃபைல்ல போட்டுட்டோம் ஜேசானா. ஆனா இந்த இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, ஹவு டு ஹேண்டில் இட் அப்படின்ற ஒரு வழி இருக்குல்ல. ஸோ அதுக்காக இங்க வந்து என்னன்னா there is library called pandas. ஓகேங்களா? ஸோ இந்த பேந்தஸ் வந்து என்ன நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ நம்ம இந்த டேட்டாவை எடுத்து அழகா வந்து ஒரு ஃப்ரேமா வச்சுக்கிறோம். டேட்டா ஃப்ரேம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரேம்ல இருந்து, தட் மீன்ஸ் அந்த இதுல இருந்து நம்ம ஈஸியா வந்து என்ன செய்யலாம்னா விசுவலைசேஷனுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்த வேல்யூ, இது இந்த வேல்யூ. ஸோ அந்த ஈஸியா அந்த அறையா ஸ்பிளிட் பண்றது, அறையா மாத்துறது, இதெல்லாம் நம்ம லூப்பிங்லாம் பண்ணாமலே அந்த பேந்தஸை வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் இதை சேவஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் மெயின்டைன். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, என்னுடைய பழைய இதில் எனக்கு தேவை எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் மட்டும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஐ டோன்ட் நீட் திஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் மெயின்டைன் திஸ். இதை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இப்போ என்னன்னா அவுட்புட் வந்து ஒரு ஃபைலுக்கு போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஒரு தம்பு கிரியேட் பண்ணி ஃபைலுக்கு போகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அது வேண்டாம் அப்படின்றனால நான் என்ன செய்கிறேன்னா ஐ ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு அரே கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு கலெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதை நான் என்ன செய்கிறேன்னா என்னுடைய டேட்டாவாக நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து வந்து என்ன செய்கிறேன்னா பேந்தஸ் வந்து நான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ பேந்தஸ் லைப்ரரியை சோர்ஸ் பண்ணிட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த பேந்தஸ் லைப்ரரியை பற்றி ஒரு சின்ன இது பார்த்துடலாம். ஓகே. பை டேட்டா தான் இருக்கா? ஓகே. W3 ஸ்கூல் எடுத்துக்கிறோம், அதான் நல்லது. ஏன்னா W3 ஸ்கூல் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ பேந்தஸ் வந்து என்னன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பைத்தான் லைப்ரரி ஒர்க்கிங் வித் டேட்டா செட்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டா செட்ஸோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அது என்ன மாதிரியான இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிளீனிங் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோரிங், மேனிப்புலேட்டிங். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா மேலே பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பைத்தானோட டேட்டா அனலைஸ் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்தோடனே பேசக்கூடிய லைப்ரரி வந்து என்னன்னா பேந்தஸ் தான். ஓகேங்களா? ஸோ பேந்தஸ் தெரியாம வி காண்ட் மூவ் எனிதிங். எங்கேயுமே நம்ம மூவ் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா பிக் டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா மேனிப்புலேட் பண்ணிடலாம். நம்ம வந்து போட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யாரு வந்து டாப் ஐபி அட்ரஸஸ், எதெல்லாம் டாப் ஐபி அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம லூப்பிங்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடியே நம்ம இந்த பேந்தஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். பேந்தஸ் இன்ஸ்டால் பண்ணோம், மேட்பிளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த பேந்தஸ் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் பேந்தஸ் அப்படின்றத நம்ம கோடோட இன்டகிரேட் பண்ணணும். சரி, இதை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் எவ்ரிதிங். ஓகே ஓகே, சாரி. 2 தான் நமக்கு தேவை. ஓகே. இது ஸோ இந்த பேந்தஸ்ன்ற லைப்ரரியை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இம்போர்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் pandas இது வந்து நம்ம கோட்ல இருக்க வேண்டிய முக்கியமான லைப்ரரி. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து என்னன்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். இந்த இருக்காருங்க. இப்போ வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா pandas டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம். என்ன டேட்டா செட்டோ அந்த டேட்டா செட்டை நம்ம இன்புட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். pandas டாட் டேட்டா ஃப்ரேம் இப்படி போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இது வந்து pandas இவ்வளவு பெருசா இருக்குல்ல, நான் பெருசாலாம் டைப் பண்ண விரும்பல. ஓகேங்களா? ஜஸ்ட் பிஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டா என்கிட்ட இருக்கு. இப்போ இந்த டேட்டா வச்சு நான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து பி டேட்டான்னு வச்சுக்கிறேன். pandas டேட்டா. ஓகே. பிஎஸ் டாட் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம். ஓகே. டி வந்து கேபிட்டல் டேட்டா, எஃப் கேபிட்டல் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. பிரிண்ட் ஆகிறதுக்கு காலதாமதம் பண்ணுதோ? ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், உங்களுடைய பிரிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து ரொம்ப ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கனால ஒரு மாதிரி தெரியுது. உங்க பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா டேட்டு ஏஜென்ட். ஓகேங்களா? ஜீரோல வந்து இந்த டேட்டு இந்த ஏஜென்ட் இருக்கு. ஏஜென்ட்னா அவன் 2 காலம் மட்டும் தான் காமிக்கிறான், நடுவில் டாட் வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு டேபிளர் வியூல வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பான். கிட்டத்தட்ட 0ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 5 காமிச்சிட்டு அப்புறம் டாப் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ரோஸ் காமிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 1000 ரோஸ் இருக்கு, 8 காலம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேம் சொல்லி போடும்போது நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ் ஒரு MySQL டேட்டா பேஸ் ஆர் ஒரு டிபிஎம்எஸ்ல வந்து எப்படி உங்க டேட்டாவை நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம டேட்டாவை இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா ஃப்ரேம் அந்த கமாண்ட் கொடுத்த உடனே உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் இது மாதிரி அதை என்ன செஞ்சுக்கணும்னா கரெக்டா செட் பண்ணி பர்ஃபெக்டா வச்சுக்கோ. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா இதுல பல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். வாங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இவங்க வந்து பிடின்னு வச்சிருக்காங்க, ஜெனரலா பிடின்னு வைப்பாங்க, நான் பிஎஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் மறுபடியும். ஓகே. இது வந்து வெர்ஷன் பார்க்கறதுக்காக நமக்கு வந்து ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் தான் தேவை. வாட் இஸ் அ சீரியஸ்? ஓகே. ஸோ இப்போ சீரியஸ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ காலம், அதாவது என்னென்ன காலம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒன் டைமென்ஷனல் அரேல வரும். ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி 1,7,2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு சீரீஸாக கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன செய்யலாம்னா மேப்பிங் பண்ணும்போது கிராஃப்ல மேப்பிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளா ஒரு சீரீஸ் மட்டும் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லேபிள்ஸ் அது எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இதுதான் உங்களுடைய வேரியபிள்னு வச்சுக்கோங்க. இப்போ 0ன்னு போட்டா ஒரு டேட்டா வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் 0 போடுவோம், நம்ம இதில் வந்து 0 போடுவோம். இப்போ 0 போட்டா என்ன டேட்டா ஆகுதுன்னு பாருங்க. Table expression was cash. Okay. Okay, this is not a series, right? This is a tabular. Okay, tabularக்கு வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கான்? சீரியஸ்னா ஏ கமா கொடுத்துட்டான். ஓகே, ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ டேஸ். ஓகே, மை வேர். Okay. They are giving index equal to this. Okay. Okay, we need to see this one, right? So data frames, we put it this data frame and then the data frame la irundhu eppadi edukra mattum paakalam. Okay, just print பண்ணிருக்கான். Okay, so we need to use LOC. LOC na it is called location. ஓகேங்களா? ஸோ லொகேஷன்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம இங்கே இப்போ போட்டதில்ல LOCன்னு போட்டோம் அப்படின்னா இட் வில் பி ரிட்டன். இது வந்து ஒரு சீரீஸா இருந்துச்சு அப்படின்னு, சீரீஸ்னா ஃபிளாட்டட்.
ஓகேங்களா. இட் இஸ் சிங்கிள் அரேயா இருக்கும்போது நம்ம டைரக்டா அந்த பிரேசஸ் போட்டு 0ன்னு சொல்லி கால் பண்ணலாம். பட் ஆனா நமக்கு வந்து இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் டிஃபரெண்ட் ரெக்கார்ட் டைப்ல இருக்கு. இட் இஸ் நாட் அ சீரியஸ் டைப். ஓகேங்களா. இது மாதிரி ரெக்கார்ட் டைப்ல இருக்கும்போது எல்ஓசி யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஓசி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஓகேங்களா, அதுவும் நான் சொல்றேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ எல்ஓசி யூஸ் பண்ணியிருக்கோம். எல்ஓசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன செஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை மட்டும் எடுத்துக்கொண்டு காமிச்சிருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் என்ன டேட் இருக்கு, என்ன ஐபி இருக்கு, என்ன மெத்தட் இருக்கு, என்ன பாத்து, ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ரெக்கார்டோட இது கொடுத்துருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது இந்த ஃபங்க்ஷன் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இண்டிசஸும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் எல்ஓசியில். இப்போ வந்து எனக்கு 0 ரெக்கார்டு வேணும், 5வது ரெக்கார்டு வேணும், 6வது ரெக்கார்டு வேணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெக்கார்டு மட்டும் எடுத்திருக்கேன். இன்கேஸ் ஐ வாண்ட் டு டேக் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா மறுபடியும் அந்த இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். லிஸ்ட் கொடுத்து இப்போ எனக்கு வந்து என்னன்னா 100வது ரெக்கார்டு வேணும், அப்புறம் வந்து 200வது ரெக்கார்டு வேணும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஐ மென்ஷன். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. பட் இன்கேஸ் எங்கேயாவது நமக்கு இந்த எத்தனாவது ரெக்கார்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து என்ன செய்யணும், நம்ம ஸ்பெசிஃபைடு ரெக்கார்டை வந்து எல்ஓசியை பேஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து நேம்டு இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து இண்டெக்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்கறது, தட் இஸ் நாட் அ மேட்டர். நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்டே நம்முடைய ஜேஎஸ்ஆன்லேயே வந்து இண்டெக்ஸ் வர்றதுனால, நம்முடைய ஃபார்மட்லேயே இண்டெக்ஸ் வர்றதுனால நம்ம இது மென்ஷன் பண்ண தேவையில்லை. சிலர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வெறும் வந்து டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் டேட்டா மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த டேட்டாக்குரிய காலம் நேம் இல்ல. ஸோ அதனால வந்து என்னன்னா அதை தனியா கொடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ இது வந்து கலோரிஸ் இருக்கு, இது வந்து ஒரு டேட்டா, டியூரேஷன் இருக்கு, இது ஒரு டேட்டா. பட் இதுக்கு வந்து காலம் நேம் இல்லை அப்படின்றனால தே ஆர் மென்ஷனிங் எஸ் அ இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து நீங்க உங்களுடைய டேட்டாவுக்கு வந்து காலம் நேம் இல்லாதப்போ நீங்க அதை வந்து என்ன செய்யலாம்னா மென்ஷன் பண்ணலாம், அதோட இண்டெக்ஸ் நேம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஃபர்தரா மேனிபுலேட் பண்ணும்போது இந்த நேம் வச்சுதான் மேனிபுலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ டே 1 எடுக்கிறது, டே 2 எடுக்கிறது, அது மாதிரி தான் நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்க. லைக் இந்த இருக்குல்ல, நேம்டு இண்டெக்ஸ் வச்சு எடுத்திருக்கானா, எல்ஓசி போட்டு நேம்டு இண்டெக்ஸ் எடுத்திருக்கானா. இப்போ நமக்கே வந்து என்னன்னா நமக்கு வந்து என்னன்னா ஐ வாண்ட் டு டேக் ஒன்லி ஐபி, ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் திங். ஓகேங்களா. இப்போ நான் டேட்டா லேக் ஆஃப் ஐபின்னு போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐபி அட்ரஸ் மட்டும் என்ன செய்யும்னா என்னாச்சு கீ எரரா கீ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமா? கீ இட் ஆட்டோமேட்டிக்கலி டேக் ஐபி தானே கொடுத்துருக்கேன் நான். ஒரே நிமிஷம் இருங்க, 0 கொடுத்துக்கிறேன். இல்ல எல்ஓசி ஒர்க் ஆகும். இன்னொரு ஒரு எல்ஓசி மாதிரியே இன்னொரு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, ஐபி இருக்கே. ஓகே இருங்க, மூவிங் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஏன் வரலன்றதை நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ஒருவேளை இந்த இண்டெக்ஸிங் கொடுக்க சொல்றானோ. சரி இருங்க, இல்லையே அது தேவையில்லையே நமக்கு, அது சென்ஸ் பண்ணிட்டானே. ஓகே, வி மூவ் ஃபார்வர்ட். நம்ம இது என்னன்னு செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் இந்த இடத்துல ஆக்சுவலா ஐபின்னு கொடுத்தா வரணும், பட் எல்ஓசியில வரல. என்னுடைய ஜிட்கப்பே இருக்கு ஆக்சுவலா டீட்டெயில்டா. நான் ஏன் அதை மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதுல வந்து வருஷ ஃபைல்ஸ் வச்சிருப்பேன். ஓகே, ஓகே pandas யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் த டேட்டா. ஸோ டேட்டா வந்து நீங்கள் சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கனால நமக்கு டேரெக்டாக வந்துடும் ஆக்சுவலா. ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து இதோட இண்டெக்ஸ் பார்த்துடலாம், காலம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. அப்போதான் நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இண்டெக்ஸ்ன்னு போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் வந்து 0, ஸ்டாப் வந்து 1000, ஸ்டெப் வந்து 1. அப்போ 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, காலம் போட்டு பார்த்துடலாம். காலம்ஸ் COLUMNS காலம்ஸ். ஓகே,
ஸோ காலம்ஸ் 8 போடும்போது காலம்ஸ் இருக்கு. 8 காலம்ஸ் காமிச்சது. இப்போ உங்களுக்கு எடுத்துருச்சுல, இதுதான் இண்டெக்ஸ்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கு 1 பாருங்க. 2 3 4 5 6 7 ஓகேங்களா? 8. ஸோ அந்த காலத்தெல்லாம் எடுத்துருச்சு, கரெக்டா எடுத்துருச்சு, காலத்தை எடுத்துருச்சு. ம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இதுல வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்ட் பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா ஹெட், வெறும் ஹெட்னு கொடுத்தீங்கன்னா அவன் டிஃபால்ட்டா ஒரு ரேஞ்ச் எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிப்பான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது மட்டும் எடுத்து காமிப்பான். இல்ல நீங்க ஒரு ஹெட்ல வந்து ஒரு 3 ரெக்கார்டுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா முதல் 3 ரெக்கார்ட் காமிப்பான். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கிடையாது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் இண்டெக்ஸ் ரேங்க் ஸ்பெசிஃபிக் காலம் வச்ச இண்டெக்ஸ் காலம். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு காலத்தை வந்து இண்டெக்ஸ் காலமா செட் பண்றாங்க. அதாவது இண்டெக்ஸ் காலம் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இட்ஸ் பிரைமரி காலம் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி செட் பண்றாங்க. பட் நம்முடைய பிரைமரி காலம் வந்து எதுவும் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா நமக்கு வந்து டேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், டேட்டும் மாறி மாறி வந்து ஒரே மாதிரி டேட்ல வரலாம், ஐபியும் ஒரே மாதிரி வரலாம். ஸோ அதனால நம்ம இண்டெக்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ அதுவே டிஃபால்ட்டா வச்சிருக்கிறது வந்து ஓகே, அந்த 0 1 வச்சிருக்குல்ல, அது வந்து ஃபைன். நம்ம அதனால அதை டச் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, இது வந்து டைரக்டாவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்குள்ளக்க ஐபின்னு போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம அப்போ அதை வந்து டாட் லாக் வச்சு டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்ஓசி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா ஓகே, இப்போதான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. நம்ம வந்து இது மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் முதலே கொடுத்துட்டோம், இந்த டேட் ஐபி இது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்ஓசி வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து எதை வச்சு அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா இப்படி அக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொடுக்கல, சீரியஸா கொடுக்குறேன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். அந்த டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டைரக்டா வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்டோடய நம்ம என்ன செய்யலாம்னா ஐபின்னு கொடுத்தோம்னா ஐபி வந்துடும், டேட்னு கொடுத்தா டேட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் ரெக்கார்ட் எடுக்கணும்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய எப்படி நம்ம சப்ஸ்டிங் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரியான ஆப்ரேஷன்லாம் இதில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு 2 காலம் வேணும் அப்படின்னா 2 காலம் நான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து ஐபி வேணும், டேட் வேணும். எனக்கு இந்த 2 காலம் வேணும் அப்படின்னா நான் இந்த 2 காலத்தை மட்டும் சாரி எப்பவுமே வந்து லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது இது சொல்லணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் காலம், லிஸ்ட் ஆஃப் ரோஸ். நம்ம வந்து ஏற்கனவே எல்ஓசியில் வந்து லிஸ்ட் ஆஃப் ரோஸ் பார்த்தோம்ல, 200வது ரோ 100வது ரோ, அது வந்து ஒரு லிஸ்ட்டாக தானே கொடுக்குறோம். அது மாதிரி லிஸ்ட்டாக தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வந்துருச்சு, டேட் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்னன்னா அந்த டேபிள், இது ஒரு டேபிள் மாதிரியே நம்ம பேந்தர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். நம்ம அந்த டேபிள்ல வந்து ஒரு கொரி எப்படி போடுறோமோ அது மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா கொரி பண்றதுக்கு பேந்தர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த டாட் எல்ஓசிக்கு வந்து இந்த சொல்லிக்க பாருங்க, அதோட இண்டெக்ஸ் கொடுத்து எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல வந்து 2 விதமா இருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னா இண்டெக்ஸிங் வந்து வேற ஒரு காலம் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் காலமா இருக்கு. சரிங்களா? அது டிஃபால்ட்டா ஒரு இண்டெக்ஸ் செட் பண்ணும் 0 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எல்ஓசி ஐஎல்ஓசின்னு இருக்கு. எல்ஓசின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய காலத்தை எடுக்கிறது, காலத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஐஎல்ஓசினா அது ப்ரோக்ராமேட்டிக்கா ஒரு இண்டெக்ஸ் வெளி வைக்கும், 0 1 2 நிக்கும்ல, அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுதான் எல்ஓசிக்கும் ஐஎல்ஓசிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஓசி எல்ஓசி. ஓகே, அதை கொஞ்சம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்பெசிஃபிக் காலம். ஓகே, ஸ்பெசிஃபிக் காலம். ஓகே, இப்போ எனக்கு வந்து டேட்டா கிளீனப்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா சில காலங்கள் தேவைப்படாம இருக்கலாம். சரிங்களா? இப்போ டேட்டா ஐபி மெத்தடு, பாத்து, ப்ரிஃபிக்ஸஸ், ஸ்டேட்டஸ், சைஸ், ஏஜெண்ட். இப்போ இதில் எனக்கு ஏதாவது ஒரு காலம் தேவைப்படாம இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி தேவைப்படாம இருக்கக்கூடிய காலத்தை நான் என்ன செஞ்சுக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் ஐ கேன் ரிமூவ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏஜென்ட் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ப்ராசஸிங்ல தேவையில்லை அப்படின்னா ஐ கேன் டெலிட். ஓகேங்களா? இதோட காலம்ஸ் போட்டு பார்த்துடலாம், காலம்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த டேட்டாலாம் இருந்து நான் என்ன செஞ்சிட்டேன்னா எனக்கு தேவையில்லாத காலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக் ரிமூவ் பண்ணிட்டு
ஓகேங்களா? இது இது வந்து காலத்தை மட்டும் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத டேட்டாவையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதுதான் பேண்டஸோட முக்கியமான விஷயம். ஏன்னா எதுக்காக இந்த கிளீனிங் பண்றாங்க அப்படின்னா, உங்க டேட்டாவை நீங்க அனலைஸ்க்கோ மேனிப்புலேஷனுக்கோ கொண்டு போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கிளீன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்னன்னா, we try to give the conditions. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து ஏதாவது ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன தடவை ப்ராசஸ் பண்ணும்போது ஹைஃபன்லாம் வந்துச்சு சில டேட்டாவில். ஸோ இப்போ அந்த டேட்டாலாம் நமக்கு வந்து தேவையில்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் அதெல்லாம் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாலாம் பிரிண்ட் பண்றோம். இதுல என்னன்னா, பி டேட்டால என்ன காலம் நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்மளுடைய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைஸ்ன்ற காலம். ஓகேங்களா? இந்த சைஸ்ன்ற காலத்துல வந்து we have hyphen, right? ஹைஃபன் இருக்குல்ல? சில டேட்டாவுக்கு இருந்துச்சுல, நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆமா, சில டேட்டாவுக்கு இருந்துச்சு. அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன எரர் சொல்லிச்சு? ஓகே, இது எப்படி பாஸ் பண்ணணும்? ஈக்குவல் டு கரெக்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கேன். p dot size equal to அரேல வந்து நம்ம கரெக்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்றான்? கீ எரரா? இல்ல அதுல வந்து அந்த ஐஃபன் இருக்கா பாருங்க சைஸ்ல. இருங்க ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சைஸ் இருக்குல்ல, ஹைஃபன் இருக்குல்ல, 998 டேட்டாவா இருக்கு. அப்ப இவன் எப்படி எடுத்திருக்கான்? ஓகே, நான் 03 டேட்டாவை எடுத்திருக்கேன். டைப்பு பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸ்ட்ரிங்காக தான் வச்சிருக்கான். கரெக்ட் தான், ஸ்ட்ரிங்காக தான் வச்சிருக்கும் போது நம்ம டைரக்டா மேப் பண்ணலாம். ஒரு நிமிஷம், இதுல வந்து பி டாட் சைஸ் வந்து என்ன சொல்றான்? பட் மிராக்கல், அதாவது டேட்டா என்ன செய்யறோம்னா, கிளீன் பண்ண வேண்டிய டேட்டா வந்து பி டேட்டால இருந்து பி டேட்டா டாட் சைஸ் ஈக்குவல் டு ஹைஃபன். இப்படி வர்றதெல்லாம் எடுத்து நான் இங்க கிளீன்ல போடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகணுமே. இது வேற வழி என்ன இருக்கு? இது வந்து டேட்டா தான் ஆக்சுவலா, ஓசிபிசின்றதெல்லாம். ஓகே, எப்படி ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி ரிமூவ் பண்றான்னு பாக்குறேன். ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். வேல்யூவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு வேல்யூ நம்ம எடுத்தோம்ல, 203023. from error, என்ன error தான் பார்க்கணும். The exception was catching following exception track back line 35. okay, most recent call 17 get lock.
இதுதான் நம்ம ட்ரை பண்றது. ஓ ஓகே. ஓகே சாரிங்க. ஸோ நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலான்றான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 669 ரோஸ் வந்து அப்படிதான் வந்திருக்கு நம்ம கிட்ட. ஆக்சுவலா வந்து அதாவது ஹைஃபன்னு வச்சு 669 ரோஸ் வந்து வந்திருக்கு. ஓகே ஓகே, இதுல நான் என்ன செய்யறேன்னா அண்டு பி டேட்டா ஆஃப் ஏஜென்ட்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சிருக்கோம்ல, இந்த ஏஜென்ட் ஈக்குவல் டு எம்டியா இருக்கிறது எத்தனை இருக்குன்னு பார்த்துறேன். ஆக்சுவலா வந்து பி டேட்டா டாட் சைஸ்ன்னு ரெகனைஸ் பண்ணல. ஏன் ரெகனைஸ் பண்ணலன்னா அவன் வந்து அந்த சைஸ்ன்றதை வந்து இண்டெக்ஸிங்காக எடுத்துக்கிறல. பட் அவன் எடுத்துக்கிறணும் ரியலாவே, பட் அவன் எடுத்துக்கிறல. அதுதான் நமக்கு ப்ராப்ளமா இருந்தது. ஏ ஐட்டம் வேல்யூ வர த ட்ரூத் வேல்யூ ஆஃப் சீரிஸ் இஸ் ambiguous, யூஸ் ஏ டாட் எம்டி. ஓ அண்டு தானே யூஸ் பண்றேன், கரெக்டாக தான் யூஸ் பண்றேன். ஓஹோ ஓகே, இதோட இல்ல கமா இல்லை. ஆக்சுவலா வந்து 2 கண்டிஷன் போடும்போது அவன் 2 கண்டிஷன் போட்டு எடுத்துக்கணுமே. ஏஜென்ட் டெலிட்லாம் பண்ணல. எம்டி டேட்டா ஃப்ரேம். ஓ ஏஜென்ட் ஈக்குவல் டு வந்து எம்டி வந்து இல்லை ஆக்சுவலா. பட் நான் எம்டி வந்து பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. எம்டி பார்த்தோம்ல நம்ம. ஸோ வந்து இதுல வந்து என்னன்னா ஏஜென்ட் மட்டும் போடுவேப்பா. நான் கிளீன் பண்ண டேட்டால இருந்து வெறும் ஏஜென்ட் மட்டும் எடுத்து பார்க்கறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த இங்க ஓகே ஓகே, ஐ தாட் திஸ் இஸ் எம்டி நினைச்சேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகே, ஸோ இது எம்டி கிடையாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ எம்டி டேட்டா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இது மாதிரி நீங்கள் மேனிப்புலேஷன் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற அந்த கண்டிஷன்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ஸை வச்சு இதை வந்து என்ன செய்யலாம்னா நெக்லெக்ட்டும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளீன் இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும்னா அந்த ஹைஃபன் இல்லாததெல்லாம் தனியாக வரும். கரெக்டா? வெறும் சைஸ் இருக்கக்கூடியதா தனியாக வந்துடும். இப்போ எனக்கு வந்து சைஸ் வந்து கிட்டத்தட்ட இத்தனை ரெக்கார்டில் வந்து சைஸஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் சைஸை வச்சு மேனிப்புலேஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த ரெக்கார்டை என்ன செஞ்சாகணும்னா கிளீன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டினா இந்த ரெக்கார்டுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்னா 0 அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா மேனிப்புலேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்க இதுல வந்து ஹையஸ்ட் எது லோயஸ்ட் எது அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இப்ப கன்வெர்ட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ஹைஃபன் இருக்கிறதுனால இந்த காலத்தை நான் புஷ் பண்ணும்போது அது முதல்ல இண்டிஜரா பார்த்துட்டே வந்துட்டே இருந்திருக்கும். இப்ப இந்த ஒரு ரோல வந்து ஹைஃபன் இருந்த உடனே அது என்ன செஞ்சோம்னா அந்த ஒட்டுமொத்த காலத்தோட டைப் வந்து என்னவா மாத்திரும்னா ஸ்ட்ரிங்கா மாத்தி விட்டுரும். ஏன்னா இது டைனமிக்ஸ் கன்வர்ஷன் தானே, டேட்டா டைப் எடுத்துக்கூடியது தானே. ஸோ அதனால வந்து அது மாதிரி எடுத்துக்கும். அப்போ அது மாதிரி எடுத்துச்சுன்னா நம்ம மேனிப்புலேஷன் சைஸ் வச்சு ஏதாவது மேனிப்புலேஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இந்த ரோ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க வந்து 0ன்னு சொல்லி அசைன் பண்ணிரு அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஸ்டியூஷனும் நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாம். அதுக்கு வந்து எங்கேயாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருப்பேன் நான் கண்டிப்பா. இதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல ட்ரை பண்ணது நான். இவ்வளவு அழகா ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, அது முன்னாடி ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டேன் நான் ரொம்ப. ஈவன் இப்ப நான் இப்ப கூட கட் ஆஃப் பாக்குறதுக்கு இதைத்தான் யூஸ் பண்றேன். இந்த கோடெல்லாம் எல்லாமே ஆன்லைன்லயே இருக்கு. கம்யூனிட்டி ஓகே, ரேஞ்சஸ் குரூப் சைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இன்ட்டு அப் அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே வந்து இந்த இருக்குல்ல லோ அது நமக்கு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை.
அதுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு ஆக்சுவலா. ரீப்ளேஸ். ஓகே. இல்ல இது கண்டிஷனோட போறதுனால ஓகே நம்ம இப்படி போட சொல்றோம்னு நினைக்கிறேன். அதாவது ஓகே ஸோ லாக் வச்சு போட சொல்றான். ஓகே லாக் வச்சு ட்ரை பண்ணலாமா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட டேட்டா தானே இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இந்த டேட்டா இருக்குல்ல, இப்போ இதுதான் என்னுடைய டேட்டான்னு சொல்லி இதுதான் என்னுடைய கண்டிஷன் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன செய்யறேன்னா டைரக்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா டாட் எல்ஓசி இது போட்டால் வருமா? எப்பா எல்ஓசி போட்டால் எரர் அடிக்கும் தான் நான் நம்புகிறேன். லெட்ஸ் சி. கண்டிப்பாக எரர் அடிக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை எரர் அடிக்கல. எங்க எல்லா இடத்துலையுமே 0 பண்ணிருச்சு. ஸோ இல்ல நாட் ஈக்குவல் டு இருங்க, நாட் ஈக்குவல் டு தானே போட்டுருக்கீங்க. நாட் ஈக்குவல் டுனா அதுல சாரி நாட் ஐஃபன்னா ஐஃபன் இல்லாத இடத்துல தானே 0. ஓகே பட் இது எல்லா காலத்திலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு காலத்துல மட்டும் தானே ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆக்சுவலா. ஓ எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? ஓகே இது சேஞ்ச் பண்ணிருக்க இடத்த மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதானே நம்ம கான்செப்ட் ப்ராப்ளம். 600 சச்சத்திட்ட வரணும். ஓகே எல்லாத்தையும் மாத்திருக்கு பாருங்க. டேட்டா ஐபி எல்லாத்தையும் மாத்திருச்சு. இட் சேஞ்ச் ஆல் த காலம். அதுதான் பண்ணிருச்சு. அதுதான் நம்ம வந்து கரெக்டா இதை வந்து இது இல்லாம போட்டா என்ன பண்ணுது? இல்ல எல்லா காலத்துக்குமே இது ரெஃபர் பண்ணுது. இது நம்ம ஸ்பெசிபிக் காலம் மட்டும் மாத்தணும். ஏன்னா இப்ப இவன் வந்து என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா ஓகே எந்த காலம் மாத்தணும்ன்றத கொடுத்துருக்கான் பாருங்க. இப்போ இதுதான் என்னுடைய இது. ஸோ டாட் எல்ஓசியில் ஸோ இந்த எல்ஓசியில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஐ வில் சேஞ்ச் ஒன்லி திங் சைஸ். ஐ டோன்ட் சேஞ்ச் எனி அதர் திங். ஓகேங்களா? அதுதான் நம்ம அங்கேயே கொடுத்துட்டோமே ப்ரோ. இருங்க எங்க கொடுத்துட்டோம்? இங்கேயே கொடுத்துட்டோமே. இங்க பி டேட்டா இது வந்து கண்டிஷன். இது வந்து கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே ஸோ இது கண்டிஷன். இது என்ன காலம்? இது நீங்க கொடுக்கல அப்படின்னா இட் வில் ரீப்ளேஸ் ஆல் த காலம்ஸ். எல்லா காலத்திலையும் 000 போடுது பாருங்க. ஓகேங்களா? ஸோ என்ன காலம் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் வில் ரீப்ளேஸ் தட் பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ அந்த பர்டிகுலர் காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாருங்க. மற்ற காலத்தை ரீப்ளேஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா டேட்டா கிளீனப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டேட்டா கொடுத்துட்டோம். எல்ஓசி ஆஃப் பி டேட்டா சைஸ் கொடுத்துட்டு ஐஃபன் இருக்கிறது சைஸ். ஆனா 0 வந்து அதாவது இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகக்கூடிய ரோவெல்லாம் எடுத்துட்டு அந்த ரோல இருக்கக்கூடிய சைஸ்ன்ற வேல்யூவை வந்து நான் 0ன்னு செட் பண்றேன். அதான் இதோட மீனிங். ஓகே ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிஷன் கமா என்ன காலத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம இது கொடுக்காதனால இட் வில் ரீப்ளேஸ் ஆல் த காலம். இப்போ நம்ம இது கொடுத்தனால அந்த பர்டிகுலர் காலம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா ஒரு டேட்டா கிளீனப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி இப்போ டேட்டா கிளீனப் முடிச்சாச்சு. நம்மகிட்ட வந்து இப்போ 0 இருக்கு. ஆனா ஸ்டில் இந்த 0ல நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இது வந்து என்னவா இருக்குன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அந்த பி டேட்டான்றதோட டைப் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போயிட்டோம். டைப் போடுறேன். சாரி ஏதாவது ஒரு ரெக்கார்டு எடுத்துட்டு தான் போடணும். ஒரு ரெக்கார்டு எடுக்கணும். ஸோ இப்போ சைஸ்ன்னு எடுத்துட்டு அந்த சைஸ்ல வந்து ப்ளே பண்றேன்.
என்னவா இருக்குன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸ்ட்ரிங்கா ஓகேங்களா? இருக்கு. ஆனா என்னுடைய டைப் வந்து என்னவா மாறணும்? இட் நீட் டு பி சேஞ்ச் எய்தர் இன்டிஜர் ஆர் லாங். ஏன்னா இது வந்து முழு நம்பரா தான் இருக்க போகுது, பைட்ஸ்ல இருக்க போறதுனால நம்ம வந்து அதை வந்து என்ன செய்யணும்னா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்குமே ஷார்ட்கட் இருக்கு. ஸ்பெசிஃபிக் ஏன்னா இப்போ நம்ம டேட்டா கிளீன் அப் பண்ணனால அந்த ஒட்டு மொத்தமா அந்த டைப் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஓகே. டியூ நியூமரிக்னு ஒன்று வச்சிருக்கேன். இல்லையே, டூ நியூமரிக் நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகே, அஸ் டைப்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கான். ஓகேங்களா? df as type, d types. ஓகே, இது as type வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகே, பர்டிகுலர் காலத்துக்கு மாத்துறதுக்கு கன்வெர்ட் டிக்ட். ஓகே, இது வந்து டிக்ட் கொடுக்குறான். ஸ்பெசிஃபிக் காலம், ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஸ்பெசிஃபிக் காலம் யூசிங் த மெத்தட். ஓகே, டி டைப் வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு எல்லா காலத்துக்கும் வருது. ஸ்பெசிஃபிக் காலத்துக்கு எங்க? ஸோ பேண்டஸ்ல வந்து ஷார்ட்கட் ஃபங்க்ஷன்ஸ், சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஏகப்பட்டது. ஓகேங்களா? டி டைப்ஸ். ஓகே, ஸோ டி டைப்ஸ். ஓகே ஓகே, இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கான் பாருங்க. அதாவது டி டைப், அதாவது டேட்டா ஃப்ரேம் டாட் காலம் டாட் அஸ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓகேங்களா? இப்போ டேட்டா டைப்பு. ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா பி டேட்டா ஆஃப், எனக்கு வந்து சைஸ்ன்ற காலம். ஓகேங்களா? இதை வந்து அஸ் டைப் ஆஃப் நம்ம கூட சொல்லணும், என்ன டைப்பா மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் இன்ட். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து என்ன செய்யறேன், என்னுடைய பி டேட்டா வந்து இன்ட்னு சொல்லி மாத்துறேன். ஸோ இன்ட்னு சொல்லி மாத்திட்டு இது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா மறுபடியும் என்னுடைய இதுலயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், என்னுடைய காலத்திலேயே. சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஒரு லைன் போட்ட உடனே அது வந்து என்ன செஞ்சிடும்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே இன்டிஜரா மாத்திரும். நம்ம மறுபடியும் டைப்பை கெட் பண்ணி பார்ப்போம். ஸோ டைப் மாத்துறதுக்கு முன்னாடியும் கெட் பண்ணி பார்ப்போம், பின்னாடியும் பார்ப்போம். ஓகே, ஓகேங்களா? ஸோ என்னவா இருந்துச்சு, ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ என்னவா மாறிச்சு எனக்கு, நும்பை. ஓகேங்களா? ஸோ அதுவும் இன்டிஜர் தான். நும்பை வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு ஈஸியா மேனிபுலேட் பண்றதுக்கு வந்து நம்பர்ஸை வச்சு மேனிபுலேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது வந்து நும்பை. ஸோ பேண்டஸ் வந்து நும்பையோட இன்டிஜரா வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா இப்போ எனக்கு கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரே லைன்ல என்ன செஞ்சுட்டேன், ஒரே ஷாட்ல கிட்டத்தட்ட எல்லா ரெக்கார்டையும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதுல இருந்து மின் எடுக்கலாம், மேக்ஸ் எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். பாருங்களேன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து min of b data of size. ஸோ மின் வந்து 0. ஓகேங்களா? ஏன்னா நம்ம மினிமம் சைஸ் வந்து 0 தானே டிஃபால்ட்டா வச்சிருக்கோம். மேக்ஸ் சைஸ் போடுவோம். ஏன்னா நம்ம தான் அந்த ஐஃபோன் எல்லாத்தையும் 0ன்னு மாத்திட்டோமே. ஓகே, மேக்ஸ் சைஸ் போட்டுட்டு ஆவரேஜ் போட்டுடலாம். ஆவரேஜ் வந்து என்ன இருக்கு ஃபங்க்ஷன், ஆவரேஜ் இருக்கா? ஆவரேஜ் வந்து இருக்கான்னு தெரியல. சரி, மின் மேக்ஸ் மட்டும் போடுவோம், ஆவரேஜ் அப்புறமேல் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னுடைய மினிமம் சைஸ், இது என்னுடைய மேக்ஸிமம் சைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து ஷார்ட்கட்டா என்ன செஞ்சுக்கலாம்னா எல்லா வேல்யூஸும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஈவன் வந்து இதோட சம் போட்டாலும் நமக்கு என்ன செய்யணும், டோட்டல் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்துடும். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு இந்த லாக் ஃபைல்ல இருந்து மினிமம் எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, எவ்வளவு பைட்ஸ் போயிருக்கு, மேக்ஸிமம் எவ்வளவு பைட்ஸ் போயிருக்கு, அதே போல ஆவரேஜ் நீங்க சம் எடுத்துட்டு ஆவரேஜும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றத உங்களால ஈஸியா என்ன செய்ய முடியும்னா கெட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸியா மேனிபுலேஷன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். வேற என்ன இருக்கு இதுல, இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்தது வந்து என்னன்னா நமக்கு இது மாதிரி விசுவலைசேஷன்ஸ் வந்து காமிக்கிறதுக்காக, பிளாட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா
ரிப்பீட்டட் ஆயிருக்கக்கூடிய கவுண்ட் வந்து நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த சைஸ் இருக்கட்டும். ஓகே, சைஸ் கிளீன் அப் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அப்புறம் வந்து டாப் 10 ஐபிஎஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டாப் 10 ஐபிஎஸ் தான் எடுக்கணும். சரியா? ஸோ ஐபிஎஸ் வந்து எதுல இருக்குன்னா பி டேட்டா ஆஃப் ஐபில இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we need to take repeated items. ரிப்பீட்டட் ஐபி எல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர் டெசின்ட், சாரி டெசின்ட், இங்க என்ன சொல்லுவாங்கன்னா டெசின்ட் தானே சொல்லுவோம் நம்ம டேட்டாபேஸ்ல. டெசின்ட் கவுண்ட். ஸோ டெசின்ட் என்னன்னா யூனிக்னஸ், அதாவது எத்தனை காலம் இருக்கு அதோட கவுண்ட்டை வந்து கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ நம்ம கொரியில யூஸ் பண்ணக்கூடிய அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் வந்து இங்கேயும் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னா குரூப் பை. சரிங்களா? ஸோ குரூப் பைன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிளேஸ் பண்றாங்க. இப்போ குரூப் பை ஏதாவது ஒரு காலத்தை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா தே ஆர் டேக்கிங் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும், குரூப் பை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா நம்ம இந்த pandas யூஸ் பண்றதுனால வந்து, அதாவது இப்ப டேட்டாபேஸ்ல வந்து ஒரு சீக்வல் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இதுவும் செஞ்சிருது. எஸ் எஸ் எஸ், அதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ ஈஸியா ப்ரோக்ராமேட்டிக் வேவா. இப்போ நீங்க கொரியா நீங்க பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். நீங்க அதுக்காக கொரி கத்துக்கணும் அப்படிலாம் இல்லாம இங்க வந்து ஃபங்க்ஷனா இருக்கும் எல்லாமே. நான் ஜஸ்ட் குரூப் பை மட்டும் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னன்னா குரூப் பை பண்ணியிருக்கு. இட் கிவ் த சம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்றதுன்னு மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்கு வந்து தனியாக டேரக்டாக அவனோட கைடு எடுத்துக்கலாம். குரூப் பை இன் pandas. ஓகேங்களா? டீட்டெயில்டாக பார்க்கலாம் குரூப் பையில் வந்து என்னெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ குரூப் பை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ குரூப் பையிலேயே நம்ம வந்து என்னென்னா ஷார்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ரேமு குரூப் பை இது போட்டுட்டு சம்திங் மின் ஆவரேஜ் எல்லாம் எடுத்திருக்கான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை வந்து என்னன்னா ஓகே சம்மெல்லாம் போட்டிருக்கான், அதெல்லாம் தேவையில்லை. ஓகே குரூப் பை, ஓகே பை ஆஃப் திஸ் ட்ராப் தேவையில்ல, சம் தேவையில்ல. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிரியேட்டட் அஸ் அ அரே. ஓகே, குரூப் பை பை ஈக்குவல் டு இது மாதிரி கொடுத்துட்றான். பட் அவனுக்கு வந்து டேட்டா வந்திருக்கு, நமக்கு வந்து அரே ஃபார்மேட்ல வருது. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து we take to டாட் வச்சு சம்முன்னு கொடுத்தனால அவனுக்கு இது ரிட்டர்ன் ஆயிருக்கு. இவன் என்ன சாம்பிள் பண்ணியிருக்கான், நீ கிளைண்ட் கோடு இன்னைக்குன்னு சொல்லி எடுக்குன்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே, இப்படி எடுக்கிறேன். சாரி, ஓகே ஆர் ஐபினே வச்சுக்கோ. ஐபி ஓகே, எல்லாமே ஒரு தடவை தான் காமிக்கிறான் ஆல்மோஸ்ட். ஓகே, இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஷார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஷார்ட் இதுலயே வந்து ஷார்ட் ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்கான் இங்க. இதுல வந்து சிண்டெக்ஸ் தான் நீங்க மெயினா பார்க்கணும். ஷார்ட் டிஃபால்ட்டா வந்து ஷார்ட் ட்ரூன்னு இருக்கும். எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுதுன்னு சொல்லி எங்க கொடுத்துருக்கான், ஆக்சிஸ், லெவல், சிண்டெக்ஸ், ஷார்ட், குரூப் கீஸ், டிஃபால்ட் ட்ரூ. ஓகே, ஷார்ட் வந்து கெட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பை டர்னிங் திஸ் ஆஃப். ஓகே, இதை டர்ன் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கான். பட் நமக்கு ஷார்ட் பை வேணுமே, ஷார்ட் பை கவுண்ட் வச்சு வேணுமே ஆக்சுவலா. ஓகே, இதில் வந்து இன்னொன்று சம்முன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருந்தால, சம்மு கூட பெஸ்ட்டு தான் ஆக்சுவலா. சம்மு ஓகே. ஸோ யூனிக் எடுக்க வேண்டாம், சம் எடுக்கிறேன் நான். என்ன சம்முன்னு போட்டா இல்ல ஆக்சுவலி நீங்க இப்ப என்ன சர்ச் பண்றீங்கன்னா இந்த ஐபி எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு தானே? ஆமா, ஆனா இது வந்து யூனிக் வந்து எடுத்துட்டு வந்துருச்சு ஆக்சுவலா. மொத்தக்கு 1075 யூனிக் எடுத்து வந்துருச்சு. பட் ஐ வாண்ட் டு கவுண்ட். ஓகே, கவுண்ட்னு தனியா இருக்கா?
எஸ் கவுண்ட்னு சொல்லி தனியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, ஐ வில் டேக் இட் டைரக்டா ஐபி கவுண்ட் கொடுத்துட்டீங்க. ஐபின்னு கொடுத்து கவுண்ட் கொடுக்குறேன். ஐபியோட கவுண்ட் மட்டும் எடுக்குதான்னு பார்ப்போம். எஸ் கரெக்ட் வந்துருச்சு. வி காட் இட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு காலத்தில் வந்து ஐபி இருக்கு, ஒரு காலத்தில் வந்து கவுண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம்னா டாப் இதை எடுத்தாச்சு. பட் இது வந்து நம்ம ஷார்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸ்டில் வி ஆர் நாட் ஷார்ட். ஏன்னா இது ஷார்ட் பண்ணாதானே நமக்கு வந்து மேலே வரும். ஸோ அப்போ ஷார்ட்டுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷனு, இதுலயே வந்து ஷார்ட் மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தான். ஷார்ட் ட்ரூ ஃபால்ஸ் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தான். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து ஷார்ட் பண்ணணும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ இல்ல அப்படின்றீங்களா? சரி இருங்க, இதுல என்னன்னு எக்ஸாக்டா இருக்குன்னு பாத்திரலாம். அது தெரியல. இல்ல இதுல இருக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஆக்சுவலா. ஷார்ட் வேல்யூ ஓகே, ஷார்ட் வேல்யூஸ் பை இத பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல இங்க மேலேயே போட்டாங்க பாருங்க, அசெண்டிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டிருக்காங்க பாருங்க. சார்ட் வேல்யூஸ் ஆஃப் அதான் அசெண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம், குரூப் ஐ யூஸ் பண்ணோம்ல. குரூப் ஐல வந்து குரூப் ஐ வித் ஷார்ட் டிசெண்டிங். ஏன்னா நமக்கு ரெண்டு ஒரே ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஒரே லைன்ல கிடைச்சிடும்ல. பட் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல எவனாவது கொடுத்து வச்சிருப்பான், ஒரு சாம்பிள் கொடுத்து வச்சிருப்பான். குரூப் ஐ கவுண்ட் ஷார்ட் வேல்யூஸ் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண சொல்றான். ஓகே, அதாவது இது வந்ததுக்கு அப்புறம், இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம், இப்போ இந்த ஃபுல் டேட்டா வந்துருச்சு இல்ல, இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் வேணாலும் ஷார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ என்ன செய்யறேன்னா டேட்டா, ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து டாப் 10 இது. ஓகேங்களா? டாப் ஐபிஎஸ். ஓகே, ஸோ ஷார்ட்டுக்கு வந்து ஷார்ட் வேல்யூ, அசெண்டிங் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? ஷார்ட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் டேட்டா ஃப்ரேம்ல. ஸோ டாப் ஐபிஎஸ் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிக்கு ஐபின்னு இருக்கு, பட் இதுக்கு வந்து எந்த நேமுமே இல்லை காலம் நேம். ஸோ வி செட் டாபிக் காலம் நேம்ஸ். ஸோ காலம்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டோம்னா சாரி காலம்ஸ்ல ஓகே சேஞ்ச் காலம் நேம் and this rename. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் செட் பண்ணிட்டு தானே நீங்க வந்து, அது வந்து நம்ம மெயின் நம்மளுடைய இதுக்கு வந்து இண்டெக்ஸ் செட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் செட் பண்ணல. இப்போ வந்து இங்க வரல பி டேட்டாக்கு வந்து நான் இண்டெக்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகி வந்துடும் இந்த இடத்துல வரும்போதே. ஆனா நம்ம இங்க ரிவர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 காலம் வரும், ஐபின்னு ஒரு காலம் வரும், கவுண்ட் வரும். கரெக்டா? நம்ம ஐபின்ற காலத்துக்கு வந்து கவுண்ட்டுக்கு வந்து செட் ஆகல, கவுண்ட்னு சொல்லி செட் ஆகல. கவுண்ட்டுக்கு நம்மளே செட் பண்ணிக்கிட்டேன் என்னன்னு கேக்குறேன் நான். அதுதான் நான் இங்க பாக்குறேன். கவுண்ட்டுக்கு வந்து ஓகே, நீங்க இந்த கவுண்ட்லயே செட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்களா? இந்த கவுண்ட்லயே அது செட் பண்றதுக்கு இருக்கா? access level numeric only index or column இல்ல, இதுல டைரக்டா அந்த காலத்துல செட் பண்றதுக்கு இருக்கான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கவுண்ட்னு போட்டு அந்த வருங்களேன் இப்படிதான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பட் ஓகே, நம்ம அதுல இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து டைரக்டா வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இவன் யூஸ் பண்ணிருக்க மாதிரி ரீநேமை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அது இந்த ரீநேம் வந்து ஏன்னா நான் இந்த டாப் ஐபிஸ்க்கு வந்து ரீநேம் பண்ணா மட்டும் போதும். டாப் ஐபிஸ் டாட் ரீநேம். ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய காலம்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? காலம்ஸ் ஈக்குவல் டு என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து என்னுடைய ஐபி, அடுத்து வர்றது வந்து என்னுடைய கவுண்ட். ஓகேங்களா?
ஸோ நான் அதை மாதிரி ரீநேம் பண்ணிட்டு இப்போ காலம்ஸ் மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்றேன். ஓ ஆர்குமெண்ட் காலம்ஸ் இருக்குல்ல, காலம்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கா? இண்டெக்ஸ் இருக்கு, கரெக்ட் தானே? ஸோ நான் இண்டெக்ஸ் சொல்லிட்டேன்னா ஓகே, சீரியஸ் நேம் மஸ்ட் பி அ ஹேஷபிள். சரி, இது இல்லாம என்னதான் காலம் நேம் கொடுக்குற? ஓ, இது காலம் இல்லைன்னு சொல்லுது. இது வந்து சீரியஸ் கிடையாது, சீரியஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, ஓகே. அப்போ இந்த பி டேட்டா ஷார்ட் பண்ணும்போது சீரியஸ் டேட்டா இல்லைன்னு சொல்லி வருது. இதுல எப்படி நான் எடுப்பேன்? ஐபின்றது இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரி, ஓகே. டாட் எல்ஓசி போட்டு 0 போட்டா நம்ம ஷார்ட் வேல்யூன்னு ஒன்று பார்த்தோம்ல, ஷார்ட் வேல்யூ, இதோட ஷார்ட் வேல்யூ பேந்தஸ் பேந்தஸ்ல இதுதான் ஷார்ட் வேல்யூக்குரிய லைப்ரரி. ஓகே, ஷார்ட் வேல்யூவோட அவுட்புட் வந்து அது பேராமீட்டர் கொடுத்துருக்கான். ரிட்டர்ன் வந்து டேட்டா ஃப்ரேம் ஆர் நன்னு கொடுத்துருக்கான். ஸோ டேட்டா ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. இது வந்து டேட்டா ஃப்ரேமாக தான் ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ டேட்டா ஃப்ரேமில் எல்லா ஆப்ஷனும் பண்ணலாமே நம்ம. டேட்டா ஃப்ரேம் சொல்லிட்டாவே we can do it changing the rename ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா டேட்டா ஃப்ரேம் மேலே தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். என்னடா இது எப்படி? ஓகே, இது வந்து என்னுடைய 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியது. எனக்கு இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் ஆக்சுவலா. பட் என்னுடைய டேட்டா ஃப்ரேம்ல வந்து ஐபி காமிக்குது, நேம் ஐபி, லென்த் காமிக்குது, டி டைப் வந்து இன்டிஜர்னு காமிக்குது. எங்க மிஸ் பண்ணேன் நானு? இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரிண்ட் வச்சிருக்கேன், இந்த பிரிண்ட்லாம் நான் மறைச்சு வச்சிடறேன். நேம் ஐபி லென்த் வந்து இத்தனை இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் இருக்கா, இதுல இருந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இந்த இருக்கு குரூப் பை மார்க்னு போட்டிருக்கேன். ஸோ குரூப் சைஸு ஓகே, குரூப் வந்து நடச்சுன்னா ரிபீட் மார்க்ஸ்ன்றதுக்கு கொடுத்துருக்கேன். குரூப் ஸ்டார்ட் எண்டு எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிளாட் வந்து ஓகே. ஓ, அதோட இண்டெக்ஸ், அப்போ இண்டெக்ஸ்னு வச்சா வருமா? இருங்க, டாட் இண்டெக்ஸ். ஓ, ஓகே 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 ஓகே, ஐ காட் இட். ஓகே, வேல்யூஸ்னு வச்சா ஓகே. இந்த குரூப் பை பண்றோம்ல, இந்த குரூப் பை பண்ணி இப்போ நம்ம எடுக்கிறத வந்து எஸ் காட் இட். அவன் வந்து 2 விதமான அறையா பிரிச்சு கொடுத்துட்றான். இது வந்து டேட்டா ஃப்ரேம் தான், ஆனா இந்த ஷார்ட் வேல்யூ வந்து டேட்டா ஃப்ரேமா கொடுக்கும். பட் இந்த குரூப் பை வந்து என்னன்னா டேட்டா ஃப்ரேமா கொடுக்காம இண்டெக்ஸ் வேல்யூவா கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஐபிஸ் எல்லாமே இருக்கும். வேல்யூஸ்ல வந்து என்ன இருக்கும்னா கவுண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து 2 அரே தானே தேவை பிளாட்டிங் பண்றதுக்கு. நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணிருக்கோன்றதை நான் காமிக்கிறேன்.
மேட்பிளாட் விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா we need 2 arrays. கீஸ் வேணும், வேல்யூஸ் வேணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அது என்ன செஞ்சிச்சுன்னா அது கொடுத்துருச்சு. ஆக்சுவலா கீஸ் கொடுத்துருச்சு, வேல்யூஸ் கொடுத்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதவே அப்படியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதவே எடுத்து இந்த கூடவே எடுத்து நான் இங்கே பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? பிளேஸ் பண்ணிட்டு இதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்கு, மேட்பிளாட் இதுதானே. இப்போ நான் இதை எடுத்து நான் என்ன செய்யறேன்னா இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், ஸோ ஓகே இந்த ஆக்சிஸ் வந்து 0,0ன்னு இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா ஐ வாண்ட் டு கீ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐ வாண்ட் டு கிவ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ்லேயுமே நான் என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு வந்து 0ல இருந்து 10 வரைக்கும் கொடு போதும். அது வரைக்கும் தான் நமக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 10 சொல்லும்போது அதுதானே, வேல்யூஸ்ல இருந்து 10 வரைக்கும் கொடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த அந்த குரூப்பை பண்ணும்போது 2 கேட்டகரியா பிடிச்சிடறான். ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துடுறான். ஏன்னா நம்ம குரூப் பை ஐபி தானே கொடுக்குறோம் இந்த இடத்துல. ஸோ குரூப் பை ஐபின்னு கொடுக்கும்போது ஐபியை வந்து என்ன செஞ்சிடறான்னா ஹி டேக் இட் அஸ் அ இண்டெக்ஸ். ஓகேங்களா? அந்த ஐபியை வச்சு வரக்கூடிய ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான்னா வேல்யூவா வச்சுக்கிறான். இன்கேஸ் நான் இதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் நான் இதை கொடுக்கல அப்படின்னா வேல்யூஸ்ல வந்து என்ன இருக்கும்னா எல்லா காலமும் இருக்கும். ஐபி வந்து இண்டெக்ஸ்ல இருக்கும், மற்ற காலம் எல்லாமே என்ன இருக்கும்னா வேல்யூஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்க டேபிள வந்து அப்படியே ரீஸ்ட்ரக்சரிங் பண்றான். ஓகேங்களா? குரூப் ஐ பண்ணும்போது சோ நீங்க ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்றதுக்காக. சரிங்களா? சோ இப்போ நம்ம இங்க ஐபி டாட் கவுண்ட் கொடுத்தனால நமக்கு அந்த கவுண்ட்டை வந்து வேல்யூஸ்ல கொண்டு போய் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப இது பண்ணும்போது வந்து என்னன்னா ஒரு டேபிள், ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அந்த டேட்டா ஃப்ரேமோடைய கீ வந்து யாருன்னா இண்டெக்ஸ். ஓகேங்களா? சோ இங்க கீ வந்து என்னன்னா ஐபி தான் வந்து என்னன்னா இண்டெக்ஸ். சோ ஐபியை தவிர்த்து மற்ற டேட்டு, சைஸ், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா ஹி மேக் இட் அஸ் அ காலம், ஒரு காலமா எடுத்துக்கிறான். நம்ம அதுலயும் ஸ்பெசிஃபிக் என்ன செஞ்சிட்டோம், ஐபி டாட் கவுண்ட்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இதை குரூப்பை பண்ணிட்டு இண்டெக்ஸ் காலத்தை வச்சுக்குது, வேல்யூ காலத்தை வந்து என்ன செய்யுதுன்னா கவுண்டா மாத்தி கொடுத்துருது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா அகைன் வி ஷார்ட். சோ இந்த ஷார்ட் வேல்யூஸ் பண்ணும்போது வந்து என்னன்னா இட் டேக் இட் அஸ் அ வேல்யூவை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் தானே சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு இங்க வேல்யூ வந்து யாருன்னா கவுண்ட். ஓகேங்களா? ஐபி இண்டெக்ஸ்ல இருக்கு, வேல்யூல வந்து கவுண்ட் இருக்கு. ஸோ அதனால அது ஷார்ட் வேல்யூஸ் கொடுக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா வேல்யூ வந்து ஷார்ட் பண்ணிடுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சேன், பிளாட்டிங் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ்ல இருந்து நான் எனக்கு 10 மட்டும் எடு, இந்த இதுல இருந்து நீ வந்து எனக்கு வந்து என்ன செய்யினா இந்த 10 மட்டும் எடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேல்யூஸ்ல இருந்து. நான் ரன் பண்றேன். வருதா இல்லையான்னு பார்த்துடலாம். கண்டிப்பா வரும் நம்புறேன். எஸ், வி காட் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐபி வந்து கிட்டத்தட்ட எத்தனை தடவை இருக்குன்னா 484 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து மேட்பிளாட்டோட ஒரு டிஃபால்ட் ஒரு இது ஆக்சுவலா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம்னா பேந்தஸோடைய அந்த மேட்பிளாட்டையும் ஈஸியா யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் டைரக்டா பிளாட், இதுவும் இதுதான் ஆக்சுவலா உங்களுடைய மேட்பிளாட் லிப்பு தான். பட் இதுல வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன் சிலதெல்லாம் எடுத்து. என்ன பண்ணியிருக்கேன்னா லேபிள், ஓகே, ஃபார்மட் மீன் ஒய் லேபிள், சேவ் ஃபிகர், ஷோ. ஓகே, ரொம்ப ஈஸி. இந்த இதுக்கு தான் எப்படி பண்ணியிருக்கேன்னா பார். ஓகே, நம்ம வந்து ஹச் யூஸ் பண்ணியிருக்கும் போது அவன் வந்து பார் ஹச் யூஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஓகே, பார் ஹச் சொல்லியாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபிகர்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், அவன் டேரெக்டாக பிளாட்லேயே யூஸ் பண்ணியிருக்கான், நம்ம பிளாட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்யறேன்னா பார் ஹச்னே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? பார் ஹச் என்னுடைய கீஸ், சாரி என்ன வேற எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுறனோ, சாரி, டோன்ட் சேவ், நோ, கரண்ட் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, மேட்பிளாட் லிப்பு. ஸோ நான் மேட்பிளாட் லிப்பில் பார் ஹச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஆக்சிஸ் கிரியேட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறேன்க்கா. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் கிரியேட் பண்ணி சொல்லலாம். இப்படி ஆக்சிஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆக்சிஸ் நீங்கள் வந்து ரைட் அப் பண்ணலாம். நான் வந்து சிங்கிள் தான் டேரெக்டாக பண்ணுறேன். ஓகேங்களா? பார் ஹச் யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து டைட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஐ கேன் மென்ஷன் இதுதான் என்னுடைய டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நான் என்ன செய்யறேன்னா டைட்டில் வந்து என்ன செய்யறேன்னா டாப் 10 ஐபிஸ். ஓகேங்களா?
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லேபிள் சொல்லலாம், ஒய் லேபிள் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ் லேபிள் வந்து என்ன சொல்றேன், என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கவுண்ட். ஓகேங்களா. இதே வந்து என்னுடைய ஒய் ஆக்சிஸ் வந்து என்னன்னா ஐபிஸ். ஏன்னா இந்த சைடு வந்து ஐபியை காமிக்கிறேன், கீழே இருக்கிற சைடு வந்து கவுண்ட் காமிக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சேவ் பண்ணல, நான் வந்து ஷோ மட்டும் தான் பண்ண போறேன். ஓகேங்களா. சேவ்னா நீங்க அதை ஒரு சேவ் பண்ணிட்டு நீங்க வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளா நம்ம இது பண்ணி யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா. ஸோ டாப் 10 ஐபிஸ், ஸோ ஐபி கவுண்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு அனலைஸ் பண்ணி அந்த கொடுத்த அந்த அப்பாச்சி லாக்ல இருந்து வி எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா, என்டிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுல இருந்து நம்ம வந்து ஐபிஸை பேஸ் பண்ணி என்ன செஞ்சிட்டோம்னா கவுண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் இதுல பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும்ல. இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பேந்தஸ்ல இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரு எந்த ஐபி வந்து அதிகமா டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணிருக்கு நடந்திருக்கு, எவ்வளவு பைட்ஸ் வந்து எந்த ஐபிக்கு அதிகமா டிரான்ஸ்மிஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யணுமா, ஷார்ட் பை சைஸை வச்சு ஷார்ட் பை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குரூப் பை பண்ணணும், ஐபியை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், சைஸை வந்து சம் பண்ணணும், சைஸ் காலத்தை சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த சைஸ் காலத்தை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா யாருக்கிட்ட அதிகமா பைட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு நமக்கு கிடைச்சிரும். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், பிளாட் பண்ணி காமிக்கலாம். அப்ப வந்து இந்த ஐபி காரனுக்கு அதிகமான டேட்டா வந்து போயிருக்கு. ஓகேங்களா. அப்படின்றத நம்ம எடுத்துடலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பேந்தஸை வச்சு என்ன செய்வாங்கன்னா, இது மாதிரியான டேட்டா வந்து எடுத்து ஒரு தனியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை தனியா வச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன செய்றாங்கன்னா, யாருக்கு எந்த ஐபிக்கு அதிகமா டேட்டா வருதுன்னு பார்ப்பாங்க. ஓகே, இந்த ஐபிக்கு வருது, இந்த ஐபி ஏற்கனவே என்னுடைய டேட்டால இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா. என்னுடைய டேட்டால இல்ல, அப்போ வந்து அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனாமலின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து செட் ஆஃப் டேட்டா வருது, நான் என்னன்னா அந்த செட் ஆஃப் டேட்டால இருந்து நான் யார் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தனியா எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா புதுசா ஒரு ஐபி வந்திருக்கு, யாருன்னே தெரியாம. அப்ப அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனாமலின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அது மாதிரி யாராவது புதுசா வர்றாங்க அப்படின்னா அதை எடுத்து என்ன செய்யணும்னா ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு சொல்லணும், இந்த பர்சன் வந்து அன்னெசரியா இன்னைக்கு வந்து என்னன்னா இவங்களுக்கு டேட்டா போயிருக்கு, டிஃபால்ட்டா போக வேண்டியது இவங்க தான், ஆனா இவங்களுக்கு வந்து டேட்டா போயிருக்கு. சோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய அனலிட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில வரக்கூடிய அனாமலி டிடெக்ஷன். ஓகேங்களா. சோ யூ ஆர் டிடெக்டிங் சம் அனாமலிஸ். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு இடத்துல தனியா வச்சுட்டு, அந்த சம்மரைஸ்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய டேட்டாலாம் என்ன செய்வாங்கன்னா மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்னெசரியா வந்துச்சு அப்படின்னா உடனே அலர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே, ஐ திங்க் ஜஸ்ட் ஐ கிவ் இன்ட்ரோ ஆஃப் பேந்தஸ். ஓகேங்களா. உங்களுக்கு பேந்தஸோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அதுல வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டாப் 10 ஐபிஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதுல நம்ம வேற என்னென்னலாம் பிளான் பண்ணோமோ அதெல்லாம் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ லைக் டாப் 10 ஐபிஸ் பார்த்த மாதிரி நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னா, எந்த டேட் அண்ட் டைம்ல வந்து அதிகமான ரெக்கார்ட் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ டாப் டேட் ரேஞ்ச், ஓகேங்களா, எந்த டேட் ரேஞ்சில் வந்து அதிகமா வந்து போயிருக்கு. அப்புறம் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி, ஸோ ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா டிஸ்ட்ரிபியூஷன் காமிக்கலாம். அப்புறம் வந்து எந்த பாத் வந்து அதிகமா ஹிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டாப் மோஸ்ட் பாத் வந்து இது ஆர் ஹாட் பாத், அதாவது அதிகமா யூஸ் பண்ணிருக்காது. ஸ்டேட்டஸ் பேஸ்ட் வந்து நம்ம என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் காமிக்கலாம், என்ன டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஐபி இருக்கு, டேட் எடுத்தாச்சு, மெத்தட், ஸோ என்ன HTTP மெத்தட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஃப்ரீக்வெண்டா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே போல வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா கிளாசிஃபிகேஷன், தட் மீன்ஸ் கிளஸ்டரிங் பண்ணலாம். ஓகேங்களா. எப்படி கிளஸ்டரிங் பண்ணலாம்னா அப்படின்னா, ஸோ டைம் ரேஞ்சை பேஸ் பண்ணி டேட் அண்ட் டைம் இருக்குல்ல, அந்த டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர்ல என்ன ஐபிஸ் வந்து ஹையஸ்டா வந்திருக்கு. ஓகேங்களா. ஒரு சோ இந்த பர்டிகுலர் டைம் ரேஞ்சில இந்த ஐபிஸ் அதிகமா வந்திருக்கு, இந்த பர்டிகுலர் டைம் ரேஞ்சில இந்த ஐபிஸ் வந்து டாப்ல வந்திருக்கு
எவ்ரி 2 ஹவர்ஸ்ல வந்து யாரு ஹையஸ்டா வந்திருக்காங்கன்னு பாக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐ பிரீஃபிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பேந்தஸ்னு ஒன்று இருக்கு. அந்த பேந்தஸ்ல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா சிங்கிள் லைன்லேயே வி கேன் கால்குலேட். சிங்கிள் லைன்லேயே நமக்கு வேணுன்ற எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம். இட்ஸ் டோட்டலி மொரலஸ் லைக் டு SQL. ஓகேங்களா? ஓகே ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு லைட்டா தான் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ நீங்க உண்மைதான் அது. ஆனா அது நான் செய்யறப்பதான் எனக்கு நிறைய டவுட்ஸ் அதை வரும். நீங்க செய்யணும். பிகாஸ் ஈவன் தோ நானே வந்து ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு ஆக்சுவலா பேந்தஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? சோ இப்போ இன்னைக்கு நான் மறுபடியும் ரீகலெக்ட் எடுக்கும்போது சோ நம்ம ரெஃபர் பண்ணணும். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா அந்த வார்த்தைகள். ஓகேங்களா? இப்போ நமக்கு குரூப் பை, ஸோ அப்போ வந்து குரூப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அந்த குரூப் பை பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், ஒரு காலத்தை எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், லாக்னா என்ன, ஐ லாக்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியணும். சரிங்களா? அந்த மாதிரியான டேர்ம்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேக்கா. ஓகே, நான் இதை வந்து நேத்து மாதிரி வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம நாளைக்கு பார்க்கலாமா இல்ல மண்டே பார்க்கலாமா? நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு வந்து சாட்டர்டே, சனிக்கிழமை. ஓகே ஓகே, நம்ம மண்டே பார்க்கலாம். இட்ஸ் பெட்டர். நீங்க அதுக்குள்ளே வந்து என்ன செய்யுங்கன்னா, நீங்க வந்து 2 நாள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த பேந்தஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பழகுங்க. ரீட் பண்ணி இதே சாம்பிளோட நீங்க இதை ட்ரை பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சாம்பிள் இருக்கு. டாப் 10 எடுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் வச்சிருக்கோம். ஸோ நீங்க மற்ற இந்த டாப்ல எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சிடலாம்னா ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட் பண்ணிட்டு நீங்க மண்டே வரும்போது உங்களுடைய டவுட்டோட வாங்க, சந்தேகங்களோட வாங்க. ஸோ சந்தேகங்களோட வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 முக்கியமான போர்ஷன் வந்து அழகா முடிஞ்சிடும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அழகா முடிஞ்சிருச்சு. ஒரு லாக் ஃபைல் எடுத்து அந்த ஃபைல்ல இருந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பேந்தஸ் முடிஞ்சிரும் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே, சோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ என்கோடிங், டிகோடிங், அப்புறம் வந்து என்ன மாதிரியான அல்காரிதம் இருக்கு, செக்யூரிட்டி அல்காரிதம்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணா என்ன மாதிரியான அவுட்கம் வரும், சோ பப்ளிக் கீ, பிரைவேட் கீ என்கிரிப்ஷன்னா என்ன, சோ இந்த மாதிரியான போர்ஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா மேனிபுலேஷன் தெரிஞ்சிருச்சு, டேட்டா அதை வந்து செக்யூர் பண்றதுக்குரிய ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 3மே தெரிஞ்சாலே மோரலஸ் யூ கேன் சர்வே. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா வேற என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. Thank you so much, bro. Bye.